ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ரோஸ்மியாபுரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரோஸ்மியாபுரம். ஃப்ரண்டேஜ் பாருங்கள், சுமாராக ஒரு 1500 அடி இருக்கும். ரோடு ஃப்ரண்டேஜ் நல்ல ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குங்க. 19.5 ஏக்கர் இருக்குது. 19.5 ஏக்கர் ஸ்டேட் ஹைவே, 1500 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ், 4 பக்க வேலி, நல்ல ஒரு தோட்டம். ரோஸ்மியாபுரம் உங்களுக்கு தெரியும், விலைகள்லாம் கடுமையான விலைகள். மண்ணோட தன்மை தான் அங்கே உள்ள மெயின். ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 40,000 ரூபா. கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா கம்ப்ளீட் இப்போ வீட்டு இதுகள் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டோட அந்த பிளாட் போட்டு விற்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது தற்காலிகமாக. அது மட்டுமல்ல, ரோஸ்மியாபுரம்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கேரளா, இப்படி இவங்களுடைய கம்ப்ளீட் நிலங்கள் தான் இங்கே இருக்கும். ரோஸ்மியாபுரத்தில் இடம் வாங்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இது மெயின் ரோட்டில் மாநில நெடுஞ்சாலையில் உங்களுக்கு 19.5 ஏக்கர் தோட்டமாக வந்திருக்குங்க. நல்ல மண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான், தனி பட்டால இருக்குது. உள்ள கம்ப்ளீட்டாக தேக்கு, தென்னை, புளி, கொய்யா, மாமரம், கடலை போட்டிருக்காங்க, கொஞ்சம் நெல்லி போட்டிருக்காங்க. நெல்லி மரங்கள் நிற்குது. பெரிய 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 தடிகள், வாகை மரங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பல வகை மரங்கள், பனை பார்க்கிங்களா, நிறைய நிற்கிங்களா. புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பு, ஏன்னா நல்ல மண். இந்த மண்ணோட தன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ரோஸ்மியாபுரம் விலைகள் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு பனகுடி, ரோஸ்மியாபுரம் ரொம்ப பக்கமாக இருக்குது. இது ஸ்டேட் ஹைவே. இனி தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது ஃப்ரண்டேஜ் ஆகும். நீங்கள் 1500 அடின்னு சொன்னோம்ல, நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்டேஜாகவும் காட்டுங்க. எவ்வளவு நேரமாக நான் ஃப்ரண்டேஜில் போயிட்டுருக்கேன்னு பாருங்கள். ரோடு ஃப்ரண்டேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க. இது கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா. நேர் பின்னால் அந்த க்ரீன் கலரில் தெரிய பாருங்கள், அதுவும் நம்ம இடம் தான். அந்த இடத்துல உழல்ல, இவங்க ஃப்ரண்டில் மட்டும்தான் உழுது போட்டிருக்காங்க. டிராக்டர் உண்டு, உழல்ல உழுதா. அந்த இடமும் நல்ல இதே ரெட் கலரில் தெரியும். 2 போர் இருக்குங்க, நல்ல தண்ணி வளம். ஒரு கிணறு இருக்குது, ஒரு EB ஃப்ரீ சர்வீஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, தென்னையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது. புளிய மரத்தினுடைய காய்ப்பு என்னன்னு பாருங்க, மாமரத்தினுடைய காய்ப்பு. இப்போ நான் உங்களுக்கு ரெட்டர்ன் அதே ரோட்டில் ஃப்ரண்டேஜை காணிக்கேன். ரெட்டர்ன் உங்களுக்கு ஃப்ரண்டேஜை காணிக்கேன். நல்ல ஒரு அமைப்பில் இந்த மாதிரி ஃப்ரண்டேஜில் இடம் கிடைக்காதுங்க. அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம பேசுனா விலை மாற்றம் உண்டு, மாறுதல் உண்டு. அதை நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். அவங்க கேட்டதை பார்க்க வேண்டாம், விலையில் பேசலாம். நீங்கள் விருப்பமானால் தொடர்பு கொள்ளுங்க, இடத்த பார்ப்போம். என்றைக்குமே இந்த நிலத்தோட மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு மாநில நெடுஞ்சாலை. தேவையானால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.